போர்ட் செக்யூரிட்டி. ஸோ போர்ட் செக்யூரிட்டியில் ஒரு சுவிட்சு 3லேருந்து 4 போர்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணி செக் பண்ணுவோம். போர்ட் செக்யூரிட்டி இது நேட்டு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும். அவுட்புட்டு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்துடும். ஸோ இதுக்கு நமக்கு தேவைப்படுறது சுவிட்ச் அண்டு எண்ட் டிவைஸ் தான். ஸோ ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் எண்ட் டிவைஸ் தேவைப்படும். அவ்வளோதான் நமக்கு இங்கே தேவைப்படக்கூடிய டிவைசஸ். ஓகேவா? ஸோ நான் ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். சுவிட்சு பார்த்தீங்கன்னா 2960. அதுக்கப்புறம் எண்ட் டிவைஸ். ஸோ எண்ட் டிவைஸில் ஒரு 3 பிசி. ஓகேவா? ஸோ 3 பிசி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட்டை பிசி 0, செகண்ட் போர்ட்டு, 3வது போர்ட்டை பிசி 3. ஸோ இது FA 0/1. எனக்கு போர்ட்டு கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிசியோட ஐபி அட்ரஸ் 192.168.1.2. ரெண்டாவது பிசியோட ஐபி அட்ரஸ் 192.168.1.3. மூணாவது பிசிக்கு 192.168.1.4. ஸோ இப்போ இந்த ஐபி அட்ரஸை பிசிக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிசிக்கு 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட் கேட்வே கொடுக்குங்கிற அவசியம் இல்லை, கொடுக்கணுன்னா 1ன்னு கொடுத்துக்கலாம். ரவுட்டர் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணாதனால டிஃபால்ட் கேட்வே தேவைப்படாது. ஓகேவா? ரவுட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிஃபால்ட் கேட்வே கொடுக்கணும். ரவுட்டர் இல்லாதப்ப டிஃபால்ட் கேட்வே தேவையில்லை. அதனால் நான் இப்போ கொடுக்கவும் போகிறதில்ல, விட்டுறேன். கொடுத்தாலும் தப்பு இல்லை. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம மேக்ஸிமம் ஒரு யூசர் தான் அந்த போர்ட்டில் அக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அடுத்தது மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டிக்கிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக் அட்ரஸ் எடுத்து அது ஃபெச் பண்ணிக்கணும், உள்ளே சேவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு எந்த பிசி எந்த டிவைஸ் கனெக்ட் ஆகுதோ அதனுடைய ஐபி அட்ரஸ் சேவ் ஆகிடும். அடுத்ததாக ஒரு புது பிசி வரும்போது அதை கம்பேர் பண்ணும், அதே ஐபி அதே மேக் அட்ரஸாக இருக்கான்னு.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கி. ஸோ அடுத்தது போர்ட் செக்யூரிட்டி, அதில் வயலேஷன் மோடு. ஸோ வயலேஷன் மோடு கொடுக்குறோம். ஸோ வயலேஷன் மோடில் எந்த மோடு அப்படின்னா ஷட் டவுன் அப்படிங்கிற மோடு. ஸோ இந்த ஷட் டவுன் மோடு கொடுக்கும்போது அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், புதுசாக ஒரு யூசர் அந்த போர்ட்டை போயிட்டு கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த போர்ட் வந்து டவுன் ஆகிடும். அப்பில் உள்ள போர்ட்டு டவுன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்கும், இந்த போர்ட்டு அப்பில் இருக்குது அப்படின்னா புதுசாக ஒரு யூசர் அதை கனெக்ட் பண்ண உடனே டவுனாக மாறிடும். ஸோ அப்போது கனெக்ஷன் கிடைக்காது. ஸோ அதுதான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். முதல்ல எல்லா மோடையும் டைப் பண்ணிடலாம், அப்புறம் டெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொன்றா. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த மோடு, அடுத்துக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஒவ்வொரு போர்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் பண்ண மாதிரி இன்டர்ஃபேஸ் FA0/2. ஸோ ரெண்டாவது போர்ட்டை எடுத்திருக்கோம். இப்போ சுவிட்ச் போர்ட், எனக்கு டைப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் ஏரோ கீ யூஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். ஸோ மேலே கொடுத்துருக்க அதே கமாண்டு தான் வரும் திரும்ப. ஃபஸ்ட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், அடுத்தது சுவிட்ச் போர்ட் மோட் செக்யூரிட்டி, ரெண்டாவது சுவிட்ச் போர்ட் மோட் போர்ட் செக்யூரிட்டி, அடுத்தது மேக்ஸிமம் 1, அடுத்தது சேம் அதே ஸ்டிக்கி. ஸோ மேக் அட்ரஸ் ஸ்டிக்கி தான் வரும், லாஸ்ட் லைன் மட்டும்தான் மாறும் ஸ்டிக்கி. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோடு ரெஸ்ட்ரிக்ட் மோடு. ஷட் டவுனுக்கு பதிலாக ரெஸ்ட்ரிக்ட். ஷட் டவுனை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்ட், கடைசியாக எக்ஸிட். அவ்வளோதான். ஸோ 3 மோடு சொன்னேன், ஷட் டவுனு, ரெஸ்ட்ரிக்ட்டு, ப்ரொடெக்டு. ஸோ இந்த 3 மோடு தான் நம்ம போர்ட்டில் நம்ம செட் பண்ண போகிற மோடு. ஸோ இப்போ அடுத்த போர்ட்டு இன்டர்ஃபேஸ் FA0/3. ஸோ இதுக்கும் அதே கமாண்ட், சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் போர்ட் செக்யூரிட்டி, அடுத்தது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர் 1, அடுத்தது மேக் அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெச் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கி, அதுக்கடுத்தது வயலேஷன் மோடு. என்ன வயலேஷன் மோடு அப்படின்னா இப்போ நம்ம 2 வயலேஷன் மோடை கொடுத்தாச்சு. கடைசியாக ப்ரொடெக்ட் மோடு. ஃபைனலாக எக்ஸிட். ஸோ இப்போ கமாண்டை டைப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் நம்ம டைப் பண்ண வேண்டிய கமாண்ட். ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரே சேஞ்ச் தான், வயலேஷன் மோடை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்றபடி மீதி இருக்கிற 4 லைன் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போது டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு மோடாக, இப்போது எந்தெந்த பிசியில் என்ன மோடு செட் பண்ணியிருக்கோன்றதை நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியிருக்க மோடு வந்து ஷட் டவுன். ஷட் டவுன் மோடு இந்த போர்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது எந்த போர்ட் அப்படின்னா FA0/1ல் ஷட் டவுன் மோடு. ஓகேவா? அடுத்தது FA0/2, FA0/2ல் ரெஸ்ட்ரிக்ட் மோடு. அடுத்தது FA0/3ல் ப்ரொடெக்ட் மோட்.
ஓகேவா? ஸோ இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் மோடு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மோடை செக் பண்ணுறதுக்கு இப்போ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் அந்த பர்டிகுலர் போர்ட்டில் வந்துன்னா இந்த ஃபஸ்ட்டு FA0/1ல் ஷட்டவுன் மோடு ஆப்ரேட் ஆகும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்கும். இப்போ நான் இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பிசியை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பிசி வேணால் லேப்டாப்பை எடுத்துக்கலாம். ஸோ லேப்டாப்பை கொண்டு வந்துட்டு அந்த லேப்டாப்புக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ லேப்டாப்பு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த லேப்டாப்புக்கு ஐபி அசைன் பண்ணுறேன். ஸோ நான் அதே ஐபியை கூட அசைன் பண்ணுறேன். இதுக்கு 192.168.1.2 அசைன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ 1.2ல் அதே ஐபி அட்ரஸை அந்த பிசிக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த பிசியை அசைன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இது மூலயமா நம்ம பிங் பண்ணணும். பிங் பண்ணி பார்க்குறோம். ஒன் 192.168.1.3 நான் மறுபடியும் கூட திரும்ப பண்ணுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பிசி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மோடை செக் பண்ணுறதுக்கு ஒரு பிசி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிசி எடுத்துகிட்டு கனெக்ஷன் கொடுக்குறேன். கனெக்ஷனை மேனுவலாக தான் கொடுக்கணும். காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்துக்கங்க. சுவிட்சோட FA0/1, ஏன்னா அதுதான் நம்ம ஷட்டவுன் மோடு செட் பண்ணியிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிட்டேன். பிசியில் ஃபாஸ்ட் எத்தர்நெட் போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஐபி அசைன் பண்ணுங்கள். 192.168.1.10ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள், இது அப்லிங்கே வராது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது கான்ஃபிகரேஷன் செட் ஆகிறது டைம் ஆச்சு, அதான் வரல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போர்ட்டை நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது போர்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் மோடு. ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் மோடில் என்ன நடக்கும்? இப்போ நம்ம ரெண்டாவது போர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று ஆட் பண்ணும்போது டிராஃபிக், ஸோ அதுலேருந்து போகக்கூடிய டிராஃபிக், ஸோ கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறது முடியாது இங்கே. ஸோ அதுதான் நடக்கும். இந்த போர்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது அப்ளே தான் இருக்கும், ஆனால் கம்யூனிகேஷன் மட்டும் நடக்காது. நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது போர்ட் இதுதான், FA0/2. இந்த லைனை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு புது பிசியை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் எடுத்துக்கிறேன். இங்கே FA0/2வை கனெக்ட் பண்ணுறேன். பிசியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். 192.168.1.20. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது லிங்க்கு அப்ளே தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வயலேஷன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வயலேஷன் ஆகிருக்குங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நம்ம ஆல்ரெடி ஒரு கமாண்ட் டைப் பண்ணி பார்த்துருந்தோம். என்ன கமாண்ட் அப்படின்னா ஷோ போர்ட் செக்யூரிட்டி. இந்த கமாண்டை காப்பி பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலேஷன் மோடு இங்கே இருக்குது. இங்கே இருக்குமா செக்யூரிட்டி வயலேஷன் கவுண்ட் 0ன்னு இருக்கா ஆல்ரெடி. இப்போ அதே கமாண்டை நீங்கள் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது வயலேஷன் கவுண்ட் 1ன்னு வரும்.
வரைக்கும் அப்டேட் ஆகலை, அப்டேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தா தெரியும், ஷோ போர்ட் செக்யூரிட்டி இந்த கமாண்டை போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வயலேஷன் நடக்கலை. ஸோ வெயிட் பண்ணுவோம். நான் பிங் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் தான் ஆகும். ஸோ சேம் நெட்வொர்க்கில் இருக்குது. இப்போ நான் இந்த பிசியிலேருந்து, ஏன்னா சுவிட்சுக்குள்ளே உள்ள எல்லா பிசியும் கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா, கம்யூனிகேட் பண்ணும். சுவிட்சுக்குள்ளே எந்த பிசி நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் அது கம்யூனிகேட் பண்ணணும், அதுதான் ரூல். இப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த பிசியும் பக்கத்தில் இருக்கிற அந்த FA0/3 உள்ள பிசியும் கம்யூனிகேட் பண்ணிக்காது, ஃபெயில்டு தான் ஆகும். ஸோ இதுதான் ரெஸ்ட்ரிக்ட் மோட். ஸோ க்ரீன்லேயே இருக்கும், ஆனால் நெட்வொர்க்கில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை மற்ற ஏதாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இது ரெஸ்ட்ரிக்ட் மோடோட அவுட்புட் இது தான். ஸோ மூணாவது ப்ரொடெக்ட் மோட். ஸோ ப்ரொடெக்ட் மோடில் என்ன நடக்கும்? ஸோ சேம் இதே தான் நடக்கும். லாகில் உங்களுக்கு அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சிஸ் லாக்னு ஒரு செட்டப் இருக்குது. அந்த சிஸ் லாகில் உங்களுடைய வயலேஷன் மோடு ஆட் ஆகிட்டே வரும். யார் உள்ளே வந்தாங்க, என்ன ஐபியில் உள்ளே வந்தாங்கன்னு டீட்டெயிலாம் சேவ் ஆகும். ஸோ அதுதான் மூணாவது ப்ரொடெக்ட் மோட். ஸோ ப்ரொடெக்ட் மோடையும் செக் பண்ணிடலாம். அதுக்கு மூணாவது போர்ட் FA0/3 ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புது பிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புது லேப்டாப் கூட ஆட் பண்ணிக்கலாம். லேப்டாப் ஆட் பண்ணிட்டேன். கனெக்ஷனில் போயிட்டு காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் சுவிட்சில் இருந்து FA0/3 கனெக்ட் பண்ணுறேன். இங்கே ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0. ஸோ புதுசாக கனெக்ட் பண்ண பிசிக்கு ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். 192.168.1.22. ஸோ இதையும் நான் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கம்யூனிகேஷன் நடக்காது. ஏற்கனவே இருக்கிற 2 பிசியுமே வந்து வயலேஷன் மோடில் தான் இருக்குது. ஓகேவா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கு க்ரீனில் தான் இருக்கும். ஸோ அதை லிங்க்கை பார்த்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த போர்ட் செக்யூரிட்டியை போட்டு செக் பண்ணணும். ஷோ போர்ட் செக்யூரிட்டி போட்டிங்கன்னா வயலேஷன் மோட் எல்லாம் நடந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் வயலேஷன் காட்டுது, பாருங்கள் காட்டுதா, காட்டுறது பாருங்கள். ஷட் டவுனில் ஒரே ஒரு பீஸ் தான் கனெக்ட் பண்ணோம், ஒரு வயலேஷன் காட்டுது. அதுக்கு அடுத்தது ரெஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2 தடவை 2 பிசி கனெக்ட் பண்ணேன். ப்ரொடெக்டில் இன்னும் அது அப்டேட் ஆகலை, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ப்ரொடெக்டில் இன்னொரு பிசி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு அந்த வயலேஷன் மோடு ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எத்தனை வயலேஷன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் இதை லாகின் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த போர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பிசியை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பிசியை எடுத்துக்கிறேன். காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் FA0/3 கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஃபிகரேஷனை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் சேம் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னும் ப்ரொடக்ட் மோடு அப்டேட் ஆகலை, கொஞ்சம் டைம் ஆகும், அப்டேட் ஆகும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக ஆகிடும். அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக என்ன பண்ணுங்கள், இந்த போர்ட் செக்யூரிட்டி போட்டு செக் பண்ணுங்கள்.
நீங்கம்மா போகிற நீ ஆல்ரெடி அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்துருக்குற நல்லா நோட் போய் வச்சுருக்கேன். சரி கவனிப்பா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ போர்ட் செக்யூரிட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் மோடில் எந்த லாகும் கிரியேட் ஆகலை, கம்யூனிகேஷன் மட்டும் நடக்காது. ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷல். ரெஸ்ட்ரிக்ட் மோடில் உங்களுக்கு லாக் கிரியேட் ஆகும், கம்யூனிகேஷனும் நடக்காது. ஆனால் இந்த ப்ரொடெக்ட் மோடில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்காது. ஸோ நீங்கள் பேக்கெட் எடுத்து இங்கே இப்படி போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஃபெயில்டு தான் வரும். ஸோ அதுதான் இந்த கடைசி ப்ரொடெக்ட் மோடு. ஸோ கம்யூனிகேஷன் பண்ண முடியாது, நெட்வொர்க்குள்ளே வருவீங்க, ஆனால் கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு வயலேஷன் மோடை இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபயர்வாலுக்கு போயிடலாம். ஸோ முடிச்சிங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்க.